சிறகுகளின் நிழல் தனிலே. அப்படியே ஆரோக்கியம் எனக்கு உண்டே, மல்கியாலிருந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கார். உன் தழும்புகளால் சுகமானேன், நீரே என் பலனானீர். உன் சமூகத்தில் பேரானந்தம், மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் உண்டு. உன் பிரசன்னத்தில் மலைகளும் மெழுகு போல் உருகிடும். இதுதான் ரொம்ப சூப்பர். உன் வசனத்திலே, வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றும். எத்தனை பேர் வசனத்தின் வெளிச்சத்தில் வாழ்கிறேன்? உன் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வு செழித்திருதே. இன்னைக்கு நீங்க பார்க்குற அத்தனையும் கடவுளுடைய வார்த்தையினால் உண்டானது. அவருடைய வார்த்தை இதை உண்டாக்கினது. நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் தான் உண்டாக்குறார். அவருடைய வார்த்தை தான் உண்டாக்குகிறது. அவர் என்ன சொல்றாருன்ற வச்சுதான் உண்டாகுது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ நம்ம நடுவில் நிற்கிறோம் பாருங்க, நம்மளும் அதோட சேர்ந்துக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதோட சேர்ந்துக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நானும் சொல்லணும். என் வாழ்க்கையை பற்றி, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி கர்த்தர் என்ன சொல்றார், அதோட நான் சேரும்போது எனக்கு அது வந்து வாய்க்குது. வெறும் அவர் சொன்னதுனால நமக்கு நடந்துட முடியாது. நான் அதை சொல்ல வேண்டும். நான் சொல்லணும் தினந்தோறும் வார்த்தையின் வெளிச்சத்திலே நான் வாழ்கிறேன், வசனத்தின் வெளிச்சத்தில் நான் வாழ்கிறேன். வார்த்தையினால் என் வாழ்வு செழித்திடுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய வார்த்தையினால் தான் செழிக்குது? வார்த்தை வர்ற வரைக்கும் இருள் தான் இருக்குது உலகத்தில், வேற ஒன்றும் இல்லை. ஒழுங்கின்மை தான் இருக்குது, வெறுமை தான் இருக்குது. கர்த்தர் வார்த்தையை பேசுகிற வரைக்கும் ஒழுங்கின்மை ஒழுங்கின்மை இருள் இதுதான் சூழ்ந்துட்டு இருக்குது. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் வெளிச்சம் உண்டாகுது. வெட்டாந்தரை உண்டாக கடவுள்னா வெட்டாந்தரை உண்டாகுது. புல் பூண்டுகள் உண்டாக கடவுள்னா உண்டாகுது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுள்னா உண்டாகுது. மீன்கள் பறவைகள் உண்டாக கடவுள்னா உண்டாகிறது. எப்படி உண்டாக்குறாரு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வார்த்தை முதலிடம் பெறுகிற வரைக்கும் அங்கே வெறும் இருளும் இதுதான் இருக்கும். ஒழுங்கின்மையும் தான், வெறுமையும். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னைக்கு முதலிடம் வருதோ, அவருடைய வார்த்தையை என்னைக்கு நம்ம உள்ளத்தில் வாங்கி இந்த வாயால் பேசி அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு ஒளி வீச ஆரம்பிக்கிறது, வித்தியாசம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென்.